வணக்கம். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சியால் காங்கிரஸ் கட்சிக்கு பாதிப்பில்லை என்று முதல்வர் வைத்தியலிங்கம் கூறியுள்ளார். இதுகுறித்து முதல்வர் திரு வைத்தியலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், எல்லோரும் வேலை செய்தால்தான் அமைச்சரவை, ஒருவரே அதிகாரம் வைத்திருந்தால் வந்த விளைவுகளை எல்லோரும் பார்த்திருக்கிறீர்கள். அதிகார குவியலாக மட்டுமே இருந்தார்கள். சிறப்பான நிர்வாகம் அமைவதற்கு அமைச்சரவை ஆலோசனை அவசியம். இல்லையெனில் அதிகாரிகளின் ஆலோசனையாவது கேட்டு நடக்க வேண்டும். யார் சொல்வதையும் கேட்பதில்லை, வெளியில் இருந்து சொல்வதைத்தான் கேட்டு நடந்தார் என்று கூறிய அவர், முதல்வர் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறார் என்று கூறுகிறார். ஆனால் அவர் பலமான முதல்வராக இருந்து சாதிக்க முடியவில்லையே, அதற்கு யாருடைய ஆலோசனையும் கேட்காததுதான் காரணம். கடந்த 7.5 ஆண்டு கால ஆட்சியில் முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்கள் ஏதேனும் சொல்ல முடியுமா? 90 மாத ஆட்சியையும் 30 மாத ஆட்சியையும் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும், பல திட்டங்கள் பாதியிலேயே நின்று போனது. யாரையும் நம்பாமல், குறிப்பாக மக்கள் பிரதிநிதிகளை நம்பாமல் வெளியில் இருந்து 4 பேரின் ஆலோசனையை கேட்டார். இப்பொழுதும் அந்த 4 பேர் அவரிடம் இருக்கிறார்கள் என்று கூறிய முதல்வர் திரு வைத்தியலிங்கம், அவர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி மாற்றம் எப்படி வரும்? வேலையை பகிர்ந்து கொடுப்பதுதான் நிர்வாக திறமை. எடுத்துக்காட்டாக தமிழக முதல்வர் கருணாநிதி, அதிமுக செயலாளர் ஜெயலலிதா ஆகியோர் அனைத்து அதிகாரங்களையும் வைத்துக் கொள்வதில்லை, வேலையைத்தான் வாங்குவார்கள் என்று கூறிய முதல்வர் திரு வைத்தியலிங்கம், புதிய கட்சி ஆரம்பித்தால் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறினார். பேட்டியின் பொழுது காங்கிரஸ் தலைவர் திரு ஏ வி சுப்பிரமணியன், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு வீரராகவன் ஆகியோர் உடனிருந்தனர். முஸ்லிம்களின் முக்கிய விழாக்களில் ஒன்றான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளனர். முதல்வர் திரு வைத்தியலிங்கம் தனது வாழ்த்துச் செய்தியில், புதுவை மாநில மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு மனம் நிறைந்த மிலாது நபி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பூரண சமத்துவமும் சகோதர மனப்பான்மையும் மக்களிடையே திகழ வேண்டும் என்பதை தம் வாழ்வின் வாயிலாக மெய்ப்பித்தவர் முகமது நபி. அவர் மன உறுதியும் ஊக்கமும் விடாமுயற்சியும் கொண்டு மனித குலத்திற்கு தொண்டாற்றியவர். இந்த புனித நன்னாளில் நற்செயல்களில் இறைவனுக்கு மிகவும் விருப்பமானது யாதெனில், அளவில் சிறியதாக இருந்தாலும் இடைவிடாது செய்யப்படும் நிலையான நற்செயல்தான் என்கிற நபிகளின் பொன்மொழியை நாம் அனைவரும் நினைவில் நிறுத்தி செயல்பட வேண்டும் என்று தனது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். அமைச்சர் கந்தசாமி தனது வாழ்த்துச் செய்தியில், நபி பெருமானின் நல்வாக்கினை பின்பற்றும் நமது சகோதரர்களும் நாமும் இவ்வுலகில் இணைந்து நிகழ்த்தும் சாதனைகள் அனைத்தும் ஒற்றுமைக்கு ஓர் எடுத்துக்காட்டு. மதத்தாலும் இனத்தாலும் வேறுபட்டிருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியரே என்ற ஒற்றுமையுடன் இதுவரை நாம் படைத்துக் கொண்டிருக்கும் சாதனைகளையும் இனி படைக்க உள்ள சாதனைகளையும் உலகம் வியந்து பாராட்டி வருகிறது. இந்நன்னாளில் முஸ்லிம் பெருமக்களுக்கு மிலாது நபி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். அமைச்சர் திரு நமச்சிவாயும் தனது வாழ்த்துச் செய்தியில், அல்லாவின் போதனைகளை அனைவரும் கடைபிடிக்கவும் அதன்படி வாழவும் பல அறிவுரைகளை போதித்தவர் மனித புனித நபிகள் நாயகம். மனித சமுதாயம் அன்பான குணமும் ஈகை பண்பும் ஒருங்கே பெற ஏற்ற தாழ்வற்ற சமுதாயம் அமைய மத கோட்பாடுகளுடன் மனித நேயத்தையும் போதித்தவர் அற்புத மகான் நபிகள் நாயகம். தன் நலன் மறந்து, தன் சுற்றத்தினரை மறந்து, குடும்பத்தை மறந்து இஸ்லாமிய மக்களிடம் மாறா பற்று வைத்திருந்த அல்லாவின் இறை தூதர் பிறந்த நாள் இன்று. அவர் பிறந்த இந்நாளில் தர்ம சிந்தனையுடனும் மத மாச்சரியத்தை மறந்து மனித நேயம் வளர்க்க உறுதியேற்போம் என்று கூறினார். முன்னாள் முதல்வரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான திரு ரங்கசாமி தனது வாழ்த்துச் செய்தியில், அன்பையும் பரிவையும் விருந்தோம்பல் பண்பையும் பின்பற்றுகிற இஸ்லாமிய பெருமக்களுடைய மிலாது நபி விழாவை சிறப்புடன் கொண்டாடி மகிழ்ந்திட அனைவருக்கும் இனிய மிலாது நபி நல்வாழ்த்துக்கள் என்று கூறினார். முன்னாள் அமைச்சர் திரு அங்காளன் தமது வாழ்த்துச் செய்தியில், இஸ்லாமிய மக்கள் அனைவரும் நபிகள் நாயகத்தின் கொள்கையை கடைபிடித்து சகோதர பாசத்துடன் நேசத்துடனும் இந்த நன்னாளை மிலாது நபி திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்திட என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன் என்று கூறினார். புதுவை நகரமன்ற துணைத் தலைவரும் விழிப்புணர்வு நாயகருமான திரு ஜான்குமார் தனது வாழ்த்துச் செய்தியில், நபிகள் நாயகம் அல்லாவின் இறை தூதராக இருந்து பொறுமையின் சொரூபமாக திகழ்ந்தவர். அவர் பிறந்த நன்னாளினை இஸ்லாமியர்கள் சகோதர பாசத்துடன் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து மிலாது நபி திருநாளை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று அவர் கூறினார். புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் உள்ள ஆண்களுக்கு இலவச பேண்ட் துணி மற்றும் சட்டை துணி வழங்கும் திட்டத்தினை திரு ஜான்குமார் தலைமையில் முன்னாள் முதல்வரும் திமுக மாநில அமைப்பாளருமான திரு ஆர் வி ஜானகிராமன் துவக்கி வைத்தார்.
புதுவை நகரமன்ற துணைத் தலைவரும் விழிப்புணர்வு நாயகருமான திரு ஜான்குமார் தனது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள பெண்களுக்கு இலவச புடவை வழங்கும் திட்டத்தினை கொண்டு வந்து அத்திட்டத்தினை புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான திரு ஆர் வி ஜானகிராமன் திருக்கரங்களால் துவக்கி வைத்து தொடர்ந்து தொகுதி முழுவதிலும் உள்ள பெண்களுக்கு இலவச புடவை வழங்கும் திட்டத்தினை வெகு சிறப்பாக செயலாற்றி வந்தார். இந்நிலையில் மற்றொரு திட்டமாக நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள ஆண்களுக்கு இலவச பேண்ட் சட்டை துணி வழங்கும் திட்டத்தினை துவங்கிட முடிவு செய்து அதன்படி புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான திரு ஆர் வி ஜானகிராமன் திருக்கரங்களால் தொகுதி முழுவதிலும் உள்ள ஆண்களுக்கு இலவச பேண்ட் சட்டை துணி வழங்கும் திட்டத்தினை இன்று துவங்கினார். அதன்படி புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் நடைபெற்ற திட்ட துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுவை மாநில திமுக அமைப்பாளர் திரு ஆர் வி ஜானகிராமன் இலவச பேண்ட் சட்டை துணி வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைத்தார். நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள ஆண்களுக்கு இன்று முதல் இலவச பேண்ட் சட்டை துணி அல்லது ஜீன்ஸ் பேண்ட் வழங்கப்படும். மேலும் வேட்டி சட்டை இன்னும் வராததால் பின்னர் தேதி அறிவிக்கப்பட்டு வழங்கப்படும். மேலும் விடுபட்ட பெண்களுக்கு நாளை மறுநாள் முதல் புடவை வழங்கப்படும். கூட்ட நெரிசலை தவிர்க்க முதல் கட்டமாக இளைஞர்களுக்கு பேண்ட் சட்டை துணியும் அல்லது ஜீன்ஸ் பேண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஒரே குடும்பத்தில் நிறைய ஆண்கள் இருக்கும் பட்சத்தில் சில பேர் பேண்ட் சட்டை துணியையும் மற்ற இருவர் ஒன்று சேர்ந்து பேண்ட் சட்டை துணிக்கு பதிலாக மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய வகையில் வழங்கப்படும் அயன் பாக்ஸ் மற்றும் 5 வாட்ஸ் CFL பல்பையும் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் தனி நபருக்கு பேண்ட் சட்டை துணி அல்லது ஜீன்ஸ் பேண்ட் வேண்டாம் என்றால் அதற்கு பதிலாக மின்சாரத்தினை சேமிக்கக்கூடிய 3 CFL பல்புகள் வழங்கப்படும். அதாவது 2 15 வாட்ஸ் பல்புகளும் ஒரு 5 வாட்ஸ் பல்பும் வழங்கப்படும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சொன்னா கேளு. சொல்லு. கேக்குறல. ஏன் உம்மன் நிக்கிற? குடிச்சு தான வந்திருக்க? என்ன பானு? குடிச்சிட்டு வந்தா வாசம் வராதா? அப்ப இவ்வளவு நேரம் எங்க ஊர் சுத்திட்டு வர? வழக்கமா 8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவல. ஏன் இவ்வளவு லேட்? தன்னிலை மறந்து இந்நிலையை தொடராதீர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் புதியதாக சப் இன்ஸ்பெக்டர் நியமனத்திற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது மற்றும் பதில் மனு தாக்கல் செய்யக்கோரி புதுவை அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
புதுவை காவல்துறையில் காலியாக உள்ள 41 சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களை நிரப்ப அரசு தேர்வு நடத்தியது. இதில் உடற்தகுதி தேர்வில் 5928 பேர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு பயோமெட்ரிக் முறையில் உடற்தகுதி தேர்வு நடத்தப்பட்டது. இதில் குளறுபடி நடந்ததாக புகார் எழுந்தது. பின்னர் நடந்த எழுத்துத் தேர்வில் ஆங்கில வினாத்தாள் மட்டுமே வழங்கப்பட்டது. தமிழில் வினாத்தாள் வழங்காமல் வழக்கத்திற்கு மாறாக தேர்வு நடைபெற்றதால் பெரும்பாலானோர் அதிருப்தி அடைந்து மீண்டும் எழுத்துத் தேர்வை தமிழில் நடத்த வேண்டும் என்று ஆளுநர் இக்பால் சிங்கிற்கு தந்தி அனுப்பினர். இதனிடையே எழுத்துத் தேர்வுக்கான முடிவுகள் கடந்த 7ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் தீர்ப்பாய அனுமதியுடன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கில் நீதிபதிகள் எலிபி தர்மராவ், ஹரிபரந்தாமன் ஆகியோர் இதனை அவசர வழக்காக எடுத்து நேற்று மதியம் விசாரித்து புதியதாக சப் இன்ஸ்பெக்டர்கள் நியமனத்திற்கு தடை விதித்தனர். மேலும் பதில் மனு தாக்கல் செய்யக்கோரி புதுவை அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். புதுவை அரசு சார்பில் நோனாங்குப்பத்தில் நடைபெற்ற திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்தார். புதுவை நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்று பாலம் அருகே அரசு பொதுப்பணித்துறை சார்பில் 10 லட்சம் செலவில் 13 அடி உயரத்தில் திருவள்ளுவரின் முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் ஷாஜகான் தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்து பேசுகையில், எந்த மொழிகளில் இருந்தும் மொழி மாற்றம் செய்யாமல் தன்னகத்தே காப்பியங்களை கொண்டது செம்மொழி. அந்த அடிப்படையில் நிகரற்ற காவியமாக திருக்குறள் திகழ்கிறது என்றும், மேலும் இந்த பகுதியில் நிறுத்தப்பட்ட பல திட்டங்கள் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு செயல்படுத்தப்பட்டுள்ளன என்றும், அந்த பணிகளுக்காக நாங்கள் வாங்கி வந்த நிதி 108 கோடியில் 20 கோடியை இந்த பகுதி மக்கள் பணிக்காக செய்துள்ளோம் என்றும், மற்றும் தென்னை நார் கையறு மையத்தை அமைக்க நிதி ஒதுக்கி நிலம் ஆர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளது என்றும், இந்த தொகுதியை சுற்றுலா தளமாக 50 கோடி நிதி ஒதுக்கியுள்ளோம் என்று பேசினார். விழாவில் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன், அமைச்சர் கந்தசாமி, கிராம பஞ்சாயத்து தலைவர் தேவகி, கவுன்சிலர் ஜோதிலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக தலைமை பொறியாளர் மனோகர் நன்றி கூறினார். புதுவை வனத்துறையில் கர்ப்பமாக உள்ள பெண் மலைப்பாம்பிற்கு மருத்துவரின் ஆலோசனைப்படி ஊட்டச்சத்து மருந்து கொடுக்கப்பட்டது. புதுவையில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் பிடிக்கப்பட்ட ஆண் மற்றும் பெண் மலைப்பாம்புகள் கூண்டில் வைத்து வனத்துறையினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது கர்ப்பமாக உள்ள பெண் மலைப்பாம்பிற்கு சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் முடிவு செய்தனர். அதன்படி ஆண் பாம்பிடமிருந்து பல மணி நேர போராட்டத்திற்கு பின் பெண் மலைப்பாம்பு கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மருத்துவரால் பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அப்பொழுது மருத்துவர் குமரன் கூறும்பொழுது, பெண் மலைப்பாம்புகள் முட்டையிட்டு 45 நாட்கள் வரை அடைக்காத்து குஞ்சு பொரிக்கும் தன்மையுடையது என்றார். பிறகு மருத்துவரின் ஆலோசனைப்படி அதற்கு ஊட்டச்சத்து மருந்து கொடுக்கப்பட்டது. பிறகு பரிசோதனை முடிந்து பாம்பினை வனத்துறையினர் கூண்டில் விட்டதும் ஆண் பாம்பு அதை சுற்றி சுற்றி வந்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.